ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு வைப்பது எப்படின்னு பார்ப்போமா? பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 4 எடுத்துருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு போடுறேன். அதில் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எனக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்கும். போட்டு பூண்டு போட்டுடுறேன். அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு உளுத்தம் பயிர் போட போகிறேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க. பாருங்க, நான் போட்ட உடனே நல்லெண்ணெய் வந்து அப்படியே நுரைச்சின்னு மேலே வருது. இதை ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுனீங்கன்னா எண்ணெயாகவே தெரியும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தொக்கு வந்து நல்லாயிருக்கும். வச்சு ஒரு வாரம் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கலாம், சைடிஷ் நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். போட்டு நல்லா அதையும் நல்லா அப்படியே வந்து எல்லாம் கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். தக்காளி தொக்குனாலே எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. லைட்டாக நான் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கிண்டி விட்டுறேன். இப்போ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெந்து சதன்னு வர அளவுக்கு வதங்கணும். நெத்தாக தனித்தனியாக நிற்கக்கூடாது. வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, சதன்னு வரணும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேன். அதில் நான் வந்து வெறும் மிளகாத்தூள்லாம் போடல, குழம்பு தூள் போட்டுக்க போகிறேன். சிலவங்க வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து குழம்பு தூளே போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக தூள் போட்டிங்கன்னா காரக்குழம்பு மாரி ஆகிடும். இந்த அளவுக்கு லைட்டாக போட்டிங்கன்னா தொக்கு நல்லா வரும். நல்லா கறி தொக்கு வைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்பயும் தண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சம் அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தொக்கு வந்து நல்லா கிரேவியாக ஆகணும். இப்போ அது கூட லைட்டாக கரம் மசாலா பொடி போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள், வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாம் மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நல்லா பிரிஞ்சு பச்சை வாசனை, தூளுடைய வாசனைலாம் பச்சை வாசனைலாம் போயிடுத்து, நல்லா வந்துடுது. இந்த சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன் நான். ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக வச்சு அது கொதி வந்தால் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தொக்கு தனியாக எண்ணெய் தனியாக தெரியணும். அந்த அளவுக்கு வந்துச்சா போதும், தேவையான அளவுக்கு. இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே பார்ப்போம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் தேவையான அளவு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள், எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஆஹா, சூப்பராக இருந்திருக்கே. இப்போ எனக்கு நைட்டு தோசைக்கு தக்காளி தொக்கு ரெடி. டொண்டடாய். இப்போ நான் அதை வந்து வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். அதே கடகன்னு எல்லாத்தையும் எடுத்து அந்த வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அது மேலே ஃபைனல் டச்சுங்க, லைட்டாக கொஞ்சம் மல்லி தழை பிச்சு போட்டு அப்படியே மூடிடுங்க. டொண்டடாய்.